ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, வித்தவுட் ஜிஎஸ்டியில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா, அதை பற்றி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் செல்லர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். மீஷோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இது மட்டும் கொடுத்து ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி சில கேட்டகரியான ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி கேட்டகரியில் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாரீ, குரூத்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் கேட்டகரி, அந்த மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம், ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜிஎஸ்டி இல்லாமல் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியும். பட் இதே நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து கிச்சன் அப்ளையன்சஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஒரு பிராண்டடான ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங், எல்ஜி, இந்த மாதிரி ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால் வித்தவுட் ஜிஎஸ்டியில் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியாது. ஸோ இதையும் தாண்டி ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் வித்தவுட் ஜிஎஸ்டியில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் என்ன குவாலிட்டியாக இருந்தாலுமே உங்களால் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற கஸ்டமருக்கு மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற கஸ்டமருக்கு மட்டும்தான் விசிபிள் பண்ணி காட்டுவாங்க. அப்படி தான் அல்காரிதமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக் உங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப லோவாக வரும். ஸோ இப்போ நீங்கள் நல்ல ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலுமே ஒரு கேரளாவில் இருக்கிற கஸ்டமரோ, இல்லை பெங்களூரில் இருக்கிற கஸ்டமரோ, இல்லை ஆந்திராவில் இருக்கிற கஸ்டமரோ உங்கள் ப்ராடக்ட் வந்து வாங்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் இந்த இ-காமர்ஸை வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னோட பெஸ்ட்டு சஜஷன் வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி எடுத்து, அந்த ஜிஎஸ்டியுமே ஒரு ஆடிட்டோட கன்சர்னோட ஜிஎஸ்டி எடுத்து அதை நீங்கள் வந்து நல்லா இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் அப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இதையே தாண்டி உங்களுக்கு இ-காமர்ஸ் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு அப்லோட் ஆகும். பாய்.